ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி நூடுல்ஸ் பண்ண போகிறேன். ஸ்பைசி நூடுல்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வெறும் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது மேலே கொத்தமல்லி தழை ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். என்ன நூடுல்ஸுங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு போட வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம இதில் ஆட் பண்ணணும். 2வது, அதுக்கு தேவையான ஸ்பைசியான பவுடர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கொதி வந்த உடனே இப்போ அந்த நூடுல்ஸ் வந்து நம்ம இதில் போடுறோம். நல்லா ஃபாயில் பண்ணியிருக்கோம். நல்லா உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் செகண்ட் ஸ்டெப்பாக என்ன செஞ்சுருக்கேன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். வெஜ்ஜின்ஸில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா வெஜிடபிள்ஸ் நல்லா வேக விட்டுருக்கோம். அது நூடுல்ஸும் நல்லா போட்டிருக்கோம். ஃபைனலாக உங்களுக்கு அந்த ஸ்பைஸ் ஐட்டத்தை நான் போட போகிறேன். இப்போ இருக்க வீட்டுக்கு குழந்தைங்கள்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் அதிகம் சாப்பிட்றாங்க. ஸோ இது ஈஸியாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் தண்ணி அதிகம் வச்சுட்டேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நல்லா வேகட்டும்ன்ட்டு. உங்களுக்கு கொஞ்சம் தான் ஸ்கிரிப்பியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சுவையான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. Thank you.